ஈரானின் வானம் கடந்த 8 ஆண்டுகளாக நீல நிறத்தில் வெப்பத்தால் தகித்துக் கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் செழிப்பான விளைநிலங்களாக இருந்த இடங்களோ இப்போது வெடிப்பு விழுந்த பாலைவனங்களாக மாறிவிட்டன. ஈரானில் ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது என்பது அதன் கைகளை வெட்டுவதற்கு சமமாகும். ஆனால் அந்த நாட்டின் தற்சார்பு வாழ்வாதாரமான விவசாயத்தை அழிப்பது என்பது அதன் கழுத்தை நெரிப்பதற்கு சமமாகும். ஈரானின் கழுத்தை நெரிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் கையில் எடுத்த ஆயுதம்தான் பஞ்சம். அதாவது ஈரானுக்கு மழையை கொண்டு வரும் மேகங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகி லெபனான், சிரியா மற்றும் ஈராக் வழியாக பயணிக்கின்றன. இந்த மேகப்படுகை குறிவைத்து தான் வளைகுடா நாடுகளில் அதிநவீன தாடு ரேடார் அமைப்புகளையும் அயனி உமிழ்ப்பான்களையும் அமெரிக்கா நிறுவியிருந்தது. இந்த தொழில்நுட்பம் ஈரான் மீது ஒரு கண்ணுக்கு தெரியாத குடையை போல செயல்பட்டது. அதாவது மேகங்கள்லாம் ஈரான் எல்லைக்குள் நுழையும் போது இந்த ரேடார்கள் மூலம் அனுப்பப்படும் மின்காந்த அலைகள் மேகங்களுக்குள் இருக்கும் நீர் மூலக்கூறுகள் ஒன்றிணைவதை தடுத்தன. அதாவது மழையாக பொழிய வேண்டிய மேகங்களை சிதறடித்து அவற்றை வெறும் நீராவியாக மாற்றிவிடும் வல்லமை கொண்டவையாகும். இதற்கு பேர் தான் வானிலை போர் முறையாகும். அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா ஈரானில் 50 ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான வறட்சியால் ஈரானின் உணவுப் பொருட்கள் விலை விண்ணை தொட்டது. அந்த நாட்டில் அதாவது மார்ச் மாதம் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வறட்சி வந்தது ஈரானில். இதனால் மக்கள் மத்தியில் அதிருப்தி உருவாக்கி ஆட்சி கவிழ்ப்பை செய்ய எதிரிகள் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஈரானோ ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தது அப்போது. அதாவது ஈரானின் ஏவுகணைகள் வளைகுடா நாடுகளில் அமைக்கப்பட்டிருந்த அந்த மின்காந்த ரேடார் தளங்களை மிக துல்லியமாக தாக்கி அழித்தன. சில மணி நேரங்களில் அந்த மின்காந்த குடை கிழிந்தது. ரேடார்கள் செயலில் இருந்த அடுத்த 72 மணி நேரத்திற்குள்ளே ஒரு அதிசயம் இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா 8 ஆண்டுகளாக ஈரானுக்குள் நுழைய விடாமல் விரட்டப்பட்ட மேகங்களோ கருமேகங்களாக திரண்டு வந்து பேய்மலையை கொட்டின ஈரானில். கடந்த 7 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த அணை 3 பில்லியன் கனமீட்டர் நீரால் நிரம்பி 100% அந்த இதெல்லாம் கொள்ளலை வெட்டியது அந்த ஈரானில். அதுக்கப்புறம் இந்த தொழில்நுட்பத்தில் முக்கியமானதும் ஆபத்தானதும் என கருதப்படுவது எது என்றால் இந்த ஹார்ப் என்ற தொழில்நுட்பம் தான். இந்த ஹார்ப் தொழில்நுட்பங்கள் எப்படி மழையை தடுக்கிறது என்று பார்த்தோம்னால், முதலாவதாக இந்த ஹார்ப் பார்த்திங்கன்னா வளைகுடா நாடுகளில் உள்ள தரைவழி தளங்களில் இருந்து வான்வெளிக்கு அதிகப்படியான ரேடியேட்டர் பவரை அனுப்புவதன் மூலம் அங்குள்ள மேகங்களின் தன்மையை மாற்ற முடியும் இந்த ஹார்ப் அப்படிங்கிற தொழில்நுட்பம். ரெண்டாவது என்ன இது பார்த்தோம்னா க்ளவுட் சீடிங் என்ற மேகங்களுக்குள் சில்வர் லோடிடி என்ற ரசாயன பொருட்களை தூவி மழையை வரவழைப்பது. இதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் தனக்கு தேவையான மழையை மேலே உறிஞ்சி விடுவதால் ஈரானுக்கு செல்ல வேண்டிய மேகங்கள் காலியாகின்றன. மூன்றாவதாக இந்த க்ளோடு டிசிபாய்ஷன் என அழைக்கப்படும் உயர் அதிர்வெண் கொண்ட ரேடார் அலைகளை செலுத்துவதன் மூலம், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி வேவை செலுத்துவதன் மூலம் மேகங்கள் மழையாக குளிர்ந்து பொழிய விடாமல் தடுத்து அவற்றை சிதறடிக்கும் வல்லமை கொண்டது. அதுக்கப்புறம் மின்காந்த தடுப்பு என்ற முறையை பார்த்திங்கன்னா தாடு போன்ற அதிநவீன ரேடார் அமைப்புகள் மூலம் மேகங்களின் மின்சுமையை மாற்றி வறட்சியை பார்த்திங்கன்னா செயற்கையாகவே நீட்டிக்க முடியும். இதால் இவ்வகையான தொழில்நுட்பங்களே ஈரானால் தாக்கி அளிக்கப்பட்டன ஏவுகணையை வைத்து. ஈரானின் இந்த அதிரடி நடவடிக்கை நவீனகால போர்கள் வெறும் எல்லைகளோடும் ஏவுகணைகளோடும் முடிந்துவிடவில்லை என்பதை உலகிற்கு உணர்த்துள்ளது இப்போது. அதாவது ஒரு நாட்டின் இயற்கை வளத்தை திருடி அதன் பொருளாதாரத்தை சிதைக்க அமெரிக்கா கையில் எடுத்த வானிலை போர் முறை ஈரானின் துல்லியமான தாக்குதலால் தற்போது தவிடுபடியாக்கியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அந்த மின்காந்த சுவர் தகர்க்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலே வானம் ஈரான் வசமானது. இது வெறும் தற்செயலான மழை அல்ல, மாறாக ஒரு நாட்டின் இறையாண்மையை இயற்கையோடு இணைத்து ஈரான் மீட்டெடுத்த வெற்றி என்றே பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் ஹார்ப் மற்றும் ரேடார் தொழில்நுட்பங்கள் உலகின் எந்த பகுதியும் வறண்ட பூமியாக மாற்ற முடியும் என்ற பிம்பத்தையும் ஈரான் உடைத்துள்ளது இப்போது. வறட்சியின் மூலம் மக்களை பசிப்பிணியில் தள்ளி உள்நாட்டு கலவரத்தை தூண்ட நினைத்த எதிரிகளின் சதி அணைகள் நிரம்பியதன் மூலம் முறியடிக்கப்பட்டுள்ளது தற்போது ஈரானில். பொருளாதார தடைகளை தாண்டி ஒரு நாடு தனது இயற்கை வளத்தை பாதுகாக்க துணிந்தால் தொழில்நுட்ப போரிலும் வெல்ல முடியும் என்பதற்கு ஈரான் ஒரு உலகளாவிய உதாரணமாக மாறியுள்ளது இப்போது. இறுதியாக வான்வெளியை கைப்பற்றி மலையை திருட நினைத்த அமெரிக்காவின் தந்திரத்தை ஈரான் தனது ஏவுகணைகளால் முறியடித்து மீண்டும் தன் நிலத்தில் வசந்தத்தை கொண்டுள்ளது இப்போது.